Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக அரசுல இருந்து வந்திருக்கக்கூடிய இப்போ ரீசன்ட் டேஸ்ல லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாபை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு ஜாபுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து எதுவுமே படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழ் மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஒரு போஸ்டிங்காக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான ஒரு வேகன்ட் இருக்கிறதுனால முன்கூட்டியே அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஜாபை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 விதமான போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. 2 டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹையர் பண்ணுறாங்க. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு, அது எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோஸ் மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு வரோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால எவ்ரிடே உங்களுக்கு வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும், ப்ரைவேட் கம்பெனி ஜாப்பாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டு, எம்ப்ளாய்மெண்ட் சர்வே, பிஸ்னஸ் ஐடியாஸு, கவர்மெண்ட் ஜாப்பில் வரக்கூடிய ட்ரைனிங்ஸு, பிஸ்னஸ் லோனு, இந்த மாதிரியான சுய தொழில் வேலைவாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனல் மூலிமா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் வேலைவாய்ப்பானது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து 1 by 1 வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து மயிலாடுதுறை அப்படிங்கிற மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு எப்படி கவர்மெண்ட் ஜாப்பை வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதனால் வீடியோ வந்து கவனமாக வந்து பாருங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை தற்போது புதிய வேலைவாய்ப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பானது பகுதி நேர பெண் தூய்மை பணியாளர் அப்படிங்கிற ஒரு பணிக்காக வந்து வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் காலி பணியிடங்கள் அப்படின்னு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வேக்கண்ட் வந்து இப்போதைக்குன்னு கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விருப்பமும் தகுதியும் உள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் மூலமாக மட்டுமே வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர் 11/7 அதாவது ஜூன் 11 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும், அதாவது அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேலும் விண்ணப்பதாரர்கள் அறிவிப்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி கல்வி தகுதி மற்றும் வயது தகுதி நிறைவு பெற்றிருக்க வேண்டும். மயிலாடுதுறை மாவட்ட வேலைவாய்ப்பு பற்றிய முழு விவரங்களை அறிந்து கொண்டு அதிகபூர்வமான இணையதளத்தை அணுகவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. mailaduthurai.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இந்த மயிலாடுதுறை மாவட்டம் வேலைவாய்ப்பு வந்து 2022 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அப்படிங்கிற இந்த ஒரு அலுவலகத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க. பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி நேர பெண் தூய்மை பணியாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் தான் இருக்கும். 7 நபர்களை வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 11/7/2022 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுக்கணும் அப்படின்னா mailaduthurai.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு காலன்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் போய்ட்டு எங்கேயும் அலைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணாலே உள்ளே போய் இந்த ஒரு போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற முடியும். இப்போ இந்த பகுதி நேர தூய்மை பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு எதுவுமே தேவை கிடையாது. தமிழில் மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் தான் இது. இதுக்கான ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் வந்து குறைஞ்சபட்சம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 34 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ஒரு ஜாப்புக்காக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி ஃபார் இன்டர்வியூ, நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துட்டாங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான். நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. எந்த ஒரு அட்ரஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, 3ஆம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் அலுவலகம், மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்காக அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் அஃபீஷியல் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம 2ஆவதாக பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா அதே மயிலாடுதுறை மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க.
என்னென்ன போஸ்டிங்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு அலுவலகர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து கணினி இயக்குபவர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த 2 போஸ்டிங் வந்து ஹையர் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ள நபர்கள் வந்து 5/7/2022 அப்படிங்கிற இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. பட் இன்றைக்கி தான் டேட் வந்து 5 ஆகுது. இன்றைக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பணிகள் வந்து பாதுகாப்பு அலுவலகர் கணினி இயக்குபவர் அப்படிங்கிற 2 போஸ்டிங்காக ஹையர் பண்ணுறாங்க. பணியிடம் வந்து மயிலாடுதுறை தான். காலி பணியிடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2 வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், mailaduthurai.nic.in அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்படிங்கிற லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து 30,000 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கணினி இயக்குபவர் அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து 12,000 ரூபாய் பெர் மந்த்தாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 ஜாப்புக்கும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்ன அப்படின்னா பாதுகாப்பு அலுவலகர் அப்படிங்கிற பணிக்கு நீங்கள் எம்ஏல வந்து பார்த்தீங்கன்னா சோசியாலஜி, ஃபிசிக்ஸு இல்லை சோசியல் ஒர்க்கில் நீங்கள் ஏதாச்சும் வந்து இப்போ தனியாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாதுகாப்பு அலுவலகர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கணினி இயக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணினி இயக்குபவர் பணிக்கு வந்து தட்டச்சு துறையில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் சீனியர் கிரேடு வந்து முடிச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது 2 தான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு ஏதாவது இருக்கா, ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குது. பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிற இந்த ஒரு பணிக்கு குறைஞ்சபட்சம் அதாவது மினிமம் வந்து பார்த்தோன்னா 22 வயசுலேருந்து அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கட்டாயமாக இருக்குது. அதுக்கு எல்லாமே நீங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் அதாவது இன்டர்வியூ மூலிமா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா மாவட்ட சமூக அலுவலகம் டோர் நம்பர் 3/264 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து டோர் நம்பரில் எழுதிக்கிட்டு குமரன் தெரு, ஸ்ரீனிவாசபுரம், மயிலாடுதுறை அப்படிங்கிற இந்த ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மாவட்ட ஆட்சியர் செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாதுகாப்பு அலுவலகர் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் தமிழில் இங்கே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தமிழில் தான் ஃபில் பண்ணணும். பட் இந்த இடத்துல இங்கிலீஷில் இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரியக்கூடிய நபர்களுக்கு வந்து கொடுத்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து லெட்டர் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து எழுதி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? இதை வந்து எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணபடி கரெக்டாக பார்த்துட்டு வந்து எழுதி நீங்கள் வந்து பின்னாடி ஜெராக்ஸில் அட்டாச் பண்ணி கரெக்டாக வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஒரிஜினல் எதுவுமே நீங்கள் வந்து கொடுத்துடக்கூடாது. ஓகே, இப்போது இந்த வீடியோ ஸ்டார்டிங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்கள் மாவட்டத்தில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு மதுரையாக இருக்கீங்க, இல்லை திருச்சியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கூகுளில் போடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரை அப்படின்னா மதுரை.வைங்க nic.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதில் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சென்னை அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் ஹிஸ்ட்ரி நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து எடுத்துட முடியும். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அது உங்களுடைய மாவட்டத்தில் கலெக்டர் யார், அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து என்ன லெவலில் இருக்காங்க, எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன ஆஃபீஸில் இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஈவெண்ட்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த ஃபோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த ஒரு ரீசெண்ட் டேஸில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். உங்களுடைய மாவட்டத்தில் எவ்வளோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ வில்லேஜ் இருக்குது, எவ்வளோ தாலுக்கு இருக்குது, டோட்டலாக எவ்வளோ நபர்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்காங்க, உங்கள் மாவட்டம் வந்து எவ்வளோ பரப்பளவில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த டோட்டல் இந்த சிம்பிள் வெப்சைட்டில் நீங்கள் வந்து கணிச்சிக்கிற முடியும், பார்த்து தெரிஞ்சுக்கிறவும் முடியும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயந்தான். இப்போது வேலை வாய்ப்பு உங்களுடைய மாவட்டத்தில் கவர்மெண்ட் ஜாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா வாட்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக உங்களுடைய மாவட்டத்தில் ஏதாச்சும் வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு போஸ்டிங்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். லாஸ்ட் டேட்டு எல்லாமே உங்களுக்கு
தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத விஷயத்தை மற்ற நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்காக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து சஜஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.